ஸோ இங்கே என்ன சொன்னேன், ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளோ, -1. ஐக்கு வேல்யூ கிடையாது, புரியுதா? ஸோ ஐ அப்படின்னா ஐ தான், அதுக்கெல்லாம் போய் நம்ம வேல்யூ போட முடியாது. ஐனா ஐ தான், சரிங்களா? அதுவே ஐ ஸ்கொயர் அப்படின்னா -1, புரியுதா? ஐயோட வேல்யூ ஐ தான், ஐ ஸ்கொயர் எவ்வளோ, -1. அடுத்து ஐ கியூப், ஐனா இமேஜின் என்ன, புரியுதா? ஐ கியூப் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ தானே, ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐனா ஐ கியூப். ஐ ஸ்கொயருக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, -1 இன்ட்டு ஐ, ஐனா ஐ தான், ஐக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ -1 இன்ட்டு ஐ எவ்வளோ, மைனஸ், புரியுதா? அடுத்து ஐ பவர் 4, ஐ பவர் 4னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் தானே, ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, -1 இன்ட்டு மைனஸ், மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1. ஸோ இந்த 4 வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஐனா ஐ தான், ஐ ஸ்கொயர்னா -1, ஐ கியூப்னா -i, ஐ பவர் 4னா 1. இதே வேல்யூ தான் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். இப்போ அடுத்து நம்ம ஐ பவர் 5, ஐ பவர் 6, ஐ பவர் 7, ஐ பவர் 8 இப்படி நீங்க போனீங்கன்னா ஐ பவர் 5க்கு இந்த வேல்யூ திருப்பி வரும், எவ்வளோ, ஐ. அடுத்து ஐ பவர் 6க்கு -1, ஐ பவர் 7க்கு -i, ஐ பவர் 8க்கு 1. புரியுதா? இப்போ இதில் ஒரு பாருங்க, இப்போ நான் இந்த கேஸ் நான் ஆட் பண்ணுறேன், ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ கியூப் ப்ளஸ் ஐ பவர் 4. முதல் 4 வேல்யூ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சொல்லுங்கள், ஐனா ஐ தான், ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ, -1 ஞாபகத்தில் வச்சு, ரைட்டா? அடுத்து ஐ கியூப்னா -i ப்ளஸ் ஐ பவர் 4னா 1, கரெக்டாக? இப்போ ஆட் பண்ணுங்க, என்ன ஆகும், ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆயிருமா, -1 + 1 ஜீரோவா, அப்போ ஆன்சர் 0. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல் 4 வேல்யூ ஆட் பண்ணால் எவ்வளோ, 0. அப்போ அடுத்த 4 வேல்யூ ஆட் பண்ணால் அதுவும் 0 தான், எனக்கு திருப்பி அதே தானே வருது. அப்போ முதல் 8 வேல்யூ ஆட் பண்ணால் 0, முதல் 12 வேல்யூ ஆட் பண்ணால் 0, அடுத்து இன்னொரு 4 வேல்யூ சேர்த்து ஆட் பண்ணால் 0. புரியுதா? இன்னொன்று கண்டினியூஸாக 4 வேல்யூ இருந்தாலே 0 தான். உதாரணத்துக்கு இப்போ ஐ பவர் 10 ப்ளஸ் ஐ பவர் 11 ப்ளஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் ஐ பவர் 13. ஆக்சுவலி ஐ பவர் 10க்கு உங்களுக்கு வேல்யூ என்னன்னு தெரியலனாலும் இந்த 4 தானே கண்டிப்பாக வந்திருக்கும் தொடர்ந்து இருந்தா, புரியுதா? இந்த 4 வேல்யூ தான் வரும். மேபி இப்போ இங்கேருந்து கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், -i. அப்போ கண்டிப்பாக இது வந்து இப்போ இன்கேஸ் இப்போ இந்த ஐ பவர் 10ஓட வேல்யூ -i இருந்தா, அப்போ அடுத்த வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும், இதாக இருக்கும். அதுக்கு அடுத்த வழி என்ன இருக்கும், இதா இருக்கும். அதுக்கு அடுத்த வழி இதா இருக்கும். அப்ப இத ஆட் பண்ணாலே என்னதான், அப்ப நீங்க இது போட்டு பார்க்கவே தேவை, டைரக்டாவே ஆன்சர் 0 ன்னு போடலாம். ஆனா கண்டினியூஸா இருந்தா மட்டும் தான். இடையில வேற யாராவது கேக்குறாங்கன்னா அது நீங்க வேற பார்க்கணும், செக் பண்ணணும். புரியுதா? சரி, இது புரியுதா? சோ தொடர்ந்து 4 வேல்யூ ஆட் பண்ணா 0. உதாரணத்துக்கு i பவர் n plus i பவர் n plus 1 plus i பவர் n plus 2 plus i பவர் n plus 3. இதுமே கான்ஸ்டிடியூட்டிவ் வரல, அடுத்து தானே வருது. இங்க n என்னன்னு நமக்கு தேவையில்லை. ஆனா n க்கு பதிலா இன் கேஸ் இப்ப 2 கொடுங்க, அப்ப இங்க என்ன வரும், 3 4 5 அப்பதானே வரப்போகுது. அப்ப ஷியரா இதோட வேல்யூ எவ்வளவுதான், 0. யோசிக்க தேவையில்லை, ஏன்னா இது கண்டினியூஸா தான் வருது, அடுத்தடுத்து தான் வருது. அதனால கண்டிப்பா இதோட வேல்யூ 0. இது புரியுதா? சரி, திருப்பி இங்கே வரும். இப்போ i பவர் 4 ஓட வேல்யூ எவ்வளோ, 1 ன்னு சொன்னோம் இல்லையா? i பவர் 4 ஓட வேல்யூ 1. அப்ப i பவர் 8 ஓட வேல்யூ அதுவும் 1 தான். எப்படின்னு புரியுதுல? ஏன்னா i பவர் 8 னா என்ன மீனிங், i பவர் 4 * i பவர் 4 தானே. அப்ப 1 * 1 1. அப்ப i பவர் 12 ஓட வேல்யூ அதுவும் 1 தான். i பவர் 16 ஓட வேல்யூ 1. அப்ப இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பவர்ல 4 ஓட மல்டிபிள் எது வந்தாலுமே ஆன்சர் எவ்வளவு தான், 1 அப்படிச்சு. இப்போ உதாரணத்துக்கு i பவர் 1000 வேல்யூ கன்ஃபார்மா 1 தான். எப்படி சார் அப்படின்னா, இந்த 1000 4 டைம்ல டிவைட் ஆகுமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டிவைட் ஆகும் தானே. 1000/4 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 250. அப்ப இது எப்படி எழுதலாம்ல, i பவர் 4 the whole power 250 எழுதலாம்ல. பவர் மல்டிப்ளிகேஷன் தானே. அப்ப 4 * 250 போட்டா எவ்வளவு வரும், 1000 வந்துரும். அப்ப இதானே
I power 4 ஓட வேல்யூ எவ்வளவு நான் தெரியுமே I power 4 ஓட வேல்யூ எவ்வளவு 1 அப்ப 1 power 250 1 எத்தனை தடவை போட்டாலும் 1 தானே அப்ப ஆன்சர் எவ்வளவு 1 அப்ப இந்த மாதிரி பவர்ல கொஞ்சம் பெரிய நம்பர் வரப்ப நம்ம என்ன செக் பண்ணனும் அது 4 ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுனா வேல்யூ எவ்வளவு 1 சரி இப்போ I பவர் 1002 இருக்கு புரியுதா இப்போ நீங்க இது 4 ஆல டிவைட் பண்ணீங்க எவ்வளவு வரும் 1000 ரிமைண்டர் வருமா ரிமைண்டர் எவ்வளவு வரும் பேலன்ஸ் 2 தானே அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்ல I பவர் 1000 * I பவர் 2 இப்போ இதுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு வேல்யூ தெரியும் I பவர் 1000 ஓட வேல்யூ 1 I ஸ்கொயர் ஓட வேல்யூ அப்ப 1 * -1 -1 மல்டிப்ளிகேஷன் இதோட வேல்யூ 1 இன்டு தானே இன்டு -1 அப்ப 1 * -1 -1 இது கிளியரா இந்த I வெச்சு வர கான்செப்ட் புரியுதாப்பா ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் ஃபுல்லா இத பேஸ் பண்ணி தான் கான்செப்ட் புரியுதா சோ நல்லா தெரிய வேண்டியது I ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 I னா I தான் I ஸ்கொயர் னா -1 I கியூப் னா -I I பவர் 4 னா வேல்யூ 1 அதே மாதிரி இந்த ஆர்டர் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் நீங்க அதுக்கு அப்புறம் எத்தனை போனாலும் திருப்பி இதே தான் வரும் ஆர்டர் என்ன I -1 -I 1 அதே ஆர்டர் தான் வரும் அப்ப தொடர்ந்து 4 வேல்யூ ஆட் பண்ணா எவ்வளவு 0 இல்ல 4 ஓட மல்டிபிள் எத்தனை இருந்தாலும் ஓகே முத 8 வேல்யூ முத 12 வேல்யூ அப்படி ஆட் பண்ணாலும் கன்ஃபார்ம் ஆயிடலாம் 0 தான் இருக்கும் புரியுதா அதுதான் இங்க இருக்கு சோ அதுக்கு அப்புறம் I பவர் 4 ஓட மல்டிபிள் எது வந்தாலும் அதோட வேல்யூ எவ்வளவு தான் 1 இன் கேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குனா அது தனியா இன்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்ப இங்க I பவர் 1000 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 1 I ஸ்கொயர் னா -1 அப்ப 1 * -1 எவ்வளவு -1 சரி இப்போ இன் கேஸ் இப்போ எப்படி இருக்கு I பவர் 5 + I பவர் 6 + I பவர் 7 + I பவர் 8 + I பவர் 9 இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் தொடர்ந்து முதல் 4 வேல்யூவோட வேல்யூ ஆட் பண்ணா எவ்வளவு 0 அப்ப கன்ஃபார்மா இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா தான் இருக்கும் சரி அப்ப இதுக்கு மட்டும் வேல்யூ முடிச்சா போதுமா புரியுதா இது தொடர்ச்சியா தான் இருக்கு அப்ப இது இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணா கன்ஃபார்மா ஆன்சர் 0 ஆ தான் இருக்கும் அப்ப இதுக்கு மட்டும் வேல்யூ பார்த்தா போதுமா அப்ப I பவர் 9 எப்படி எழுதிக்கலாம் I பவர் 8 * I ன்னு பிரிச்சுக்கலாம்ல இப்போ கன்ஃபார்மா I பவர் 8 க்கு வேல்யூ தெரியும் எவ்வளவு 1 * I அப்ப ஆன்சர் எவ்வளவு 1 * I அப்ப இதான் ஆன்சர் இந்த கான்செப்ட் புரியுதாப்பா